அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணித்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அருள்நிதி எம் சோமசுந்தரம் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு கவலை இல்லா மனிதன். அன்பர்கள் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க ஆரம்பிக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவருளால் இந்த இணைய பொழுதிலே சிவசிவ அன்பே சிவம் இணைய வழி நிகழ்விலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கவலை இல்லாத மனிதனே இருக்க முடியாது. கவலை இல்லாத மனிதனே இருக்க முடியாது என்று சொன்னால் நீங்கள் ஏன் கவலை இல்லாத மனிதன் என்று தலைப்பு எடுத்துக்கொண்டீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். விலங்குகளுக்கு கூட கவலைப்பட தெரியாது. அடுத்த வேளை கிடைச்சா சாப்பிட, கிடைக்கலன்னு பட்டினி தான் கிடக்கும். சிந்திக்கும் திறன் படைத்த மனிதன் மட்டுமே தானாகவே எல்லாவற்றையும் அள்ளி போட்டு கொண்டு ஐயையோ வலிக்கிறதே என்று பதறுகின்ற காட்சியும், அல்லது ஆகா இனிக்கிறது என்று மலருகின்ற காட்சியும், முடியவில்லையே என்று துவண்டு விடுகிற காட்சியையும் நாம் பார்க்கிறோம். எனவே அது புத்தராக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், நபிகள் நாயகமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட மகான்களாக இருக்கட்டும், எல்லா மகான்களுக்குமே வாழ்க்கை இடர்பாடோடு தான் அமைந்திருக்கிறது என்பதை மறக்க முடியாது, இல்லையா? அப்ப அன்பர்களே, கவலை இல்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத மனிதன் என்று சிந்திப்போமே என்று சொன்னால், லைஃப் மீன்ஸ் ப்ராப்ளமேட்டிக் இட் செல்ஃப். வாழ்க்கை பிரச்சனைகளோடு கூடியதுதான் வாழ்க்கை. அதை வள்ளுவம் அழகாக சொல்லுகிறது. இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று, இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று. இந்த உடம்பு எடுத்து வந்ததனுடைய காரணமே இடையூறு தான். இறந்தது வர தொடங்கி இறப்பு வரையிலும் இன்பம் துன்பம் என்ற இருவேறு விஷயங்களுக்கு இடையிலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதுல எது பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது என்று சொன்னால், நல்லா சிகப்பு கோடு போட்டு வச்சுக்கோங்க, நம்முடைய இன்ப நாட்டம் தான். எனக்கு எப்போதும் இந்த மகிழ்ச்சி தான் வேணும், எனக்கு எப்போதும் இந்த சந்தோஷம் தான் வேணும், எனக்கு இப்படி இருந்ததான் பிடிக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், முதல்லயே மனதில் அதை டிஃபைன் பண்ணி வச்சுடுறோம். அப்ப இந்த இந்த இன்ப நாட்டம் என்று சொல்லக்கூடியது சரியா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இதுதான் இடையூறுகளுக்கு, சிக்கல்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது, சரிங்களா? அதனால வாழ்க்கை என்றாலே 1000 இருக்கும், வாழ்க்கை என்றாலே 1000 இருக்கும். அப்ப அதை வாழ்ந்து பார்த்திடலாம் என்ற நம்பிக்கையும் தைரியமும் எதிர்கொள்ளுகின்ற மனோபாவம், தட் இஸ் ஆட்டிடியூடுன்னு சொல்லக்கூடியது. இந்த ஆட்டிடியூடை தான் என்ன பண்ணிடுறாங்க, வரட்டும் பார்த்துக்கலான்ற ஆட்டிடியூட் இருக்குல்ல, பிரச்சனை வரட்டும், வந்தா என்னையா பண்ண போற அப்படின்னு. இதுக்கு ஒரு நல்ல பழமொழி உண்டு, உங்களுக்கு தெரியும். தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முழம் என்ன, இல்லையா? 2 பேர் தண்ணியில முழுகிட்டானா. ஒருத்தன் சொன்னானா, டேய் தண்ணி தலைக்கு மேல போயிடுச்சுன்னா முங்கிட்டோம்டா, நாம சாக போறோம்ன்ற நிலைமையில கதறான். இன்னொருத்தன் கேட்டான், தலைக்கு மேல எவ்வளோடா போகுதுன்னு கேட்டான். தலைக்கு மேல தண்ணி போறதுன்னு ஆயிப்போச்சு, அது அப்புறம் ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன, எவ்வளவு போனா என்னங்கிறதான் கேள்வி. அது போலதான் நாம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டா, வாழ்க்கைன்னா சிக்கலே இல்லாம இருக்கணும், சந்தோஷமாவே எப்போதும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பாருங்க. அந்த சந்தோஷம் மட்டுமே எப்பொழுதும் வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த நிலை தான் இங்கே சிக்கல்களுக்கு காரணமாக இருக்கிறது. அப்ப வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். இது மாற்றங்களோடு கூடியது. ஏனென்று சொன்னால், இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் என்று பாடினாங்க, இல்லையா? அதை தான் இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று என்று வள்ளுவமும் சொல்லுகிறது. எனவே இன்பமும் துன்பமும் இருவேறு இயல்புகள், இது மாறி மாறி வருவது உலகத்தினுடைய இயற்கை என்று புரிந்து கொண்டவன் வெற்றி பெறுகிறார். இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்ப நாம் கவலை இல்லாத மனிதன் என்று சொன்னா, கவலை இல்லாம இருக்கிறதுங்கிறது சாத்தியமில்லை. கவலைகள் வரும், பிரச்சனைகள் வரும்.
ஆனால் பிரச்சனைகளே எனக்கு வரக்கூடாது என்று ஒரு மனிதன் எண்ணுகிறான் பாருங்கள். அந்த பிரச்சனைகளே எனக்கு வரக்கூடாது என்று எண்ணுகின்ற மனோபாவம் தான் அங்கே தடையாகிறது, வேற ஒன்றும் இல்லை. அதாவது த ஃபிக்சேஷன் ஆஃப் தி மைண்ட். எனக்கு எப்போது சந்தோஷம் மட்டுமே வேணும், எனக்கு கஷ்டமே வேணான்னு நினைக்கிறதும் எப்படி இருப்பான். அல்லது பிரச்சனை தானே, ஏப்பா நான் வாழ்க்கையில் பார்க்காத பிரச்சனையா பார்த்துக்கிறேன் விடியா அப்படின்னு சொல்கிற ஒரு தைரியம் வேணுமா வேணாமா? அப்போ வாழ்க்கையிலே பிரச்சனைகளை எவ்வாறு அணுகுமுறை கொள்ளுவது என்று நாம் புரிதல் தான் அங்கே மாறுபடுகிறது, ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு. புரியுதுங்களா? அதனால இந்த உடலும் உயிரும் இணைந்து பிறப்பு எடுத்த பின்னே இறப்பு வரையில இதுவே இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று. இப்ப இங்கதான் இன்ப துன்பங்கள், பாவ புண்ணியம், நல்லது கெட்டது, விருப்பு வெறுப்பு, வேண்டுதல் வேண்டாமை எல்லாம் என்ன பண்ணுது, நம்ம கிட்ட சேருது. இது இருக்கும் தான் புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? அப்ப தீமையே இருக்கக்கூடாது அப்படின்னு, இல்லைன்னா திருடனே இருக்கக்கூடாது அப்படின்னு, இல்லைன்னா பொய்யே சொல்லக்கூடாது அப்படின்னு. இது மாதிரி நாம் என்ன பண்ணுறோம், நிறைய இது கூடாது கூடாதுன்னு நினைக்கிறத விட எது கூடுமோ அதை நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் பாசிட்டிவ் தாட்ஸ்ன்னு சொன்னாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னால், எது ஒன்றையும் கொள்ளுகின்ற அணுகுமுறையிலே நாம் கொள்ளுகின்ற பாங்கு, த மெத்தட் ஆஃப் அப்ரோச், அதுதான் அங்கே மாற வேண்டியிருக்கிறது. புரியுதுங்களா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் பிடிக்கல, இதுவே அப்படின்னு அதை நினைக்கிறத விட நான் என்ன ஆக வேண்டும் அப்படின்னு பாசிட்டிவ் திங்கிங்னு ஒன்று இருக்கு. உங்களுக்கு தெரியும், நெகட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாம் நல்லதாயா நடக்கும், பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற இடம் ஒரு ஆட்டிடியூடு. இந்த ஆட்டிடியூடை நம்ம வாழ்க்கையில் கையில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ வரக்கூடிய சந்திக்கக்கூடிய ஃபெயில்யூர் இருக்கு பாருங்க, தோல்வி. அந்த தோல்வியும் இந்த மனிதனுக்கு ஒரு வெற்றி படிக்கல்லாக மாறிவிடும் என்பதில் ஐயமே இல்லை. புரிகிறதா? அப்ப என்ன பண்ணோம், பிரச்சனை வந்தா வரட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது இல்லையா? பகவத்கீதையிலே கிருஷ்ணர் சொல்லுகின்றது என்ன, எல்லாமே மாறக்கூடியது, எதுவுமே மாறாதது இல்லை. இரவும் பகலும் வருகிறது, நன்மை தீமை மாறி மாறி வருகிறது. அது கூட வள்ளுவம் சொல்லுகிறது, இடுக்கண் வருங்கால் நகுக என்று சொல்லுகிறான் வள்ளுவன். இடுக்கண்ணா துன்பம், இடுக்கண் வருங்கால் நகுக அப்படிங்கிறான். நகுகன்னா சிரிக்கிறது. துன்பம் வரும்போது சிரிக்கிறதுன்னா, இப்போ ஒரு இழவு விடுந்த வீட்டில் போய் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும், நான் பைத்தியக்காரன்னு சொல்லிடுவாங்க இல்லையா? ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால், துன்பம் வரும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், அடுத்தது ஒரு இன்பம் வரப்போகுது. இன்பம் வந்தால் என்ன வரும், அடுத்த ஒரு துன்பம் வரும். அப்போ இன்பத்தை அடுத்து துன்பமும், துன்பத்தை அடுத்து இன்பமும், இன்பத்தை அடுத்து துன்பமும் மாறி மாறி வருவது தான் உலகியற்கை என்பதை தான் இடுக்கண் வருங்கால் நகுக. அதனை ஏன்னு சொன்னால், அதனை அடுத்து வருவது அகுதப்பதில், அதனை அடுத்து வரக்கூடிய விஷயம் இருக்கு பாருங்க, மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது என்ற பேருண்மையை எவன் புரிந்து கொள்கிறானோ அவனே ஞானி. எனக்கு இப்படித்தான் இருக்கணும், சுகமாகவே இருக்கணும், சேர்லேயே இருக்கணும், சோஃபாவிலேயே இருக்கணும், ஏசிலேயே இருக்கணும், உடம்புல வேர்வையே வராமல் இருக்கணும்னு நினச்சா ரைட்டா? எவ்வளவுக்குளவு உடம்பு வளைஞ்சு வேலை செய்கிறோமோ அவ்வளவுக்குளவு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால தான் சொன்னாங்க, அசையாமல் கெட்டது உடம்பு, அசைஞ்சு கெட்டது மனசு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அசைஞ்சு கெட்டது மனசு, உண்டா இல்லையா? மனசு என்ன பண்ணுது, அங்கலாய்க்கிறது. நம்மகிட்ட அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும், இது என்ன ஆகுதோ தெரியலையே, நான் அதை என்ன செய்ய போறனோ தெரியலையே, நான் இப்படியெல்லாம் நான் கோட்டை கட்டி இருந்தேனே, என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு மனசை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப நாமளா அங்கே குழப்பி கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த குழப்பங்கள்லாம் தேவையான்னு கேட்டா, நம்முடைய அவ்வளவு அந்த பிரச்சனையை பற்றிய பர்டிகுலர் ஒரு பிரச்சனை எடுத்துக்குவோம், அதை வெற்றிகரமாக செய்வதற்கான
அணுகுமுறை அல்லது செயல் திட்டம், ப்ராசஸிங், இதை நாம் முறைப்படுத்திக்கணும். ஆனால் ரொம்ப பேர் என்னன்னா எண்ணத்துல தான் பிதற்றி கொண்டிருப்பார்களே தவிர செயல்ல தெளிவுக்கு வர மாட்டாங்க. அதுல என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்? செயல்ல தெளிவு என்பது என்ன அப்படின்னு கேட்டா, ஐயா இப்ப நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம், சரியா? இப்ப இந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சி முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுல இருந்து 100 மணி நேரத்துல நிகழ்ச்சி முடியுது. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே என்ன செய்வீங்க? நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே என்ன செய்வீங்கன்றதுல உங்களுக்குள்ள ஒரு டிட்டர்மினேஷன் அங்க இருக்கணும். நான் என்னதான் செய்ய போறேன், நான் இதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு சிந்தனை தெளிவு நம்மிடத்தில் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் நாம் சாதிக்க முடியும் என்பது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். ஆனா ரொம்ப பேருக்கு என்னன்னு கேட்டா, நீ என்னப்பா ஆக போறேன்னு கேட்டா, அட நான் என்ன ஆக போறேன்னு எனக்கே தெரியலையான்னு தான் பதில் சொல்லுவாங்க. மேலை நாடுகள்ல பாருங்களேன், ஹலோ மிஸ்டர் ஹவ் ஆர் யூன்னு கேட்பான். கேட்டா இவன் என்ன பதில் சொல்லுவான்னா, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஹலோ மிஸ்டர் ஹவ் ஆர் யூன்னு கேட்டா ஓகே ஃபைன்னு சொல்றது தான் சரியான பாசிட்டிவான பதிலாக இருக்க முடியும். அப்படி இல்லாம நம்மளுக்கிட்ட கேட்டா நம்மளால என்ன சொல்லுவான், என்னமோ இருக்கணுங்க, நானும் பொண்டாட்டியை கட்டி பிள்ளைய பெற்றா சௌக்கியமா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தேன், சம்சாரம் சாகரம்னு மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறேனுங்க அப்படின்னு. அப்ப நாமே தான் நம்முடைய செயல்கள்ல போறோம், மாட்டிக்கிறோம், கஷ்டப்படுறோம், செயல்படுறோம். நாளைய நாளும் நாளைய செயல்களும் யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில தான் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கோம். இந்த கணங்கள் என்று சொல்லக்கூடியது பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நம்ம கையில இல்லை, முடிஞ்சு போச்சு. ஃபியூச்சர் நம்ம கையில தான் இருக்கு. அப்ப ஃபியூச்சரை நல்லபடியா அமைச்சுக்கிற முழு பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்ப என்னுடைய எதிர்காலம் என்னிடத்தில் தான் இருக்கிறது என்ற ஒரு பேருண்மையை கூட நம்ம புரிந்து கொள்ளாம என்ன பண்றோம், போராடிட்டு இருக்கோம். எல்லாம் என் தலையில தான் இருக்கு, நான் தான் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல என்று அப்படி மனது புலம்புவதை கேட்கிறோம். ஆனால் அங்கே நாம் மனமாக இல்லாமல் அறிவாக மாற்றம் பெற்று சில கோணங்களிலே சிந்தித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். அப்ப அந்த மனதாக இருக்கிற வரைக்கும் தான் இடையூறு. ஏன்னா மனம் என்று சொல்லக்கூடியது எப்பவுமே அது ஒரு கட்டுக்குள் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியது, புரியுதுங்களா? அது மனோமய கோஷம் வேண்டாங்கிறது தான் பெரியவங்க சொல்றாங்க. அதுல இருந்து அறிவுமய கோஷம், விஞ்ஞானமய கோஷத்துக்கு வரணும். அப்ப மனதுக்கும் அறிவுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு அடுத்த நிகழ்வுகளையும் இப்ப நான் என்ன செய்ய போறேன், என்ன செய்யணும், என் முன்னாடி என்ன பிரச்சனை நிற்குது, கரண்ட் பில் கட்டணுமா, இல்லை பேங்க் போகணுமா, இல்லைன்னா வேற ஒரு என்னுடைய ஆஃபீஸில் போய் அட்டண்டன்ஸில் கைது போடணுமா, இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நான் அடுத்த கட்டம் என்ன செய்ய போறேங்கிறதுல நமக்குள்ள ஒரு தெளிவு, ஒரு உறுதிப்பாடு இருக்கணும். அதான் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் நாம் வாழ்க்கையை கொள்ளுகின்ற அணுகுமுறையில இந்த தெளிவை நாம் கை கொள்றதுல தவறி விடுகிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்ப கவலைகள்லாம் என்ன இருக்குங்க, கவலை இல்லாத மனிதன் பேசுனீங்க, ஆனா வேற என்னென்னமோ பேசிக்கிட்டே போறீங்களே சார்னு யாரோ இப்ப நினைக்கிறது எனக்கு தெரியுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன சார் கவலை இருக்கு? சரி, ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இருக்கிற கவலையெல்லாம் குறிங்க ஐயா. ப்ராக்டிக்கலா பண்ணி பாருங்க. இப்ப நான் சொல்றத நீங்க ப்ராக்டிக்கலா இருக்கணும். இது எதையும் வாய் வேதாந்தம் இல்லை நான் பேசிட்டு போறது. கவலை இல்லாமல் இருக்கலாம் என்று சோமசுந்தரம் மிக அழகாக பேசினார். கேட்பதற்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அவருக்கு என்ன பேசுறதுக்கு பேசிட்டு போயிடுவாரு. ஒவ்வொரு கஷ்டத்தையும் பிரச்சனையும் ஃபேஸ் பண்ற எனக்கு தானே கஷ்டம் தெரியும்னு யாரோ ஒருத்தர் நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது. உண்டா இல்லையா? அப்ப இந்த இடத்துலதான் நம்ம என்ன பண்றோம், பிராக்டிக்கலா செயல்பாட்டுல நம்மை முறைப்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த செயல்பாடு என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பர்களே, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை எழுதிக்கோங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ள ஒருத்தர் என்ன கேட்கிறாரு, அதெல்லாம் A4 பேப்பர், ஒரு பேப்பர் பத்தாதுங்க, என் பிரச்சனையில எது ஒரு நோட்டே கொடுங்கன்னு கேட்கிறாரு. சரி, ரைட், மேபி ஒருத்தருக்கு 16 பிரச்சனை இருக்கலாம், ஒருத்தருக்கு 60 பிரச்சனை இருக்கலாம், ஒருத்தருக்கு 120 பிரச்சனையே இருக்கலாம். அதை பத்தி பரவாயில்ல. எல்லா சிக்கல்களையும் எல்லா பிரச்சனைகளையும் என்ன பண்ணிடுங்க,
அப்படியே வெள்ளை பேப்பரில் எடுத்து பேனா பேப்பர் எடுத்து குறிச்சிக்கிட்டே வாங்க. சரியா? இப்போ இதையெல்லாம் ஃபில்டர் பண்ணும்போதே நமக்கு தெரியும் இதில் எதெல்லாம் தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம கவலைப்படுறோம்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படியே ஒரு கிளான்ஸ் படித்து பாருங்க. இது ஒன்றும் அவசரமே இல்லையே, இது இன்னைக்கு கவலைப்படுற விஷயமே இல்லை. ஏன் ஒண்ணுமில்லாத பிரச்சனையை போய் தூக்கி வச்சுட்டு பேசிட்டு இருக்கியாப்பா அப்படின்னு நம்ம மனசே நம்ம கிட்ட கேட்கும். ஏன்னு சொன்னா அந்த 120 காரணங்களை கவலைகளை நீங்கள் எழுதுனீங்க பாருங்க. அந்த 120 கவலைகளில் கணிசமான கவலைகள் எப்படிப்பட்டது என்று கேட்டா, இக்னோர் பண்ணிட்டு போயிட வேண்டிய, அலட்சியப்படுத்தி விட வேண்டிய சிக்கல்களாக இருக்கும். உதாரணமாக ஒன்று சொல்லுகிறேன் அன்பர்களே. பஸ்ஸில் போகிறோம், பணத்தை எடுத்து கொடுத்து டிக்கெட்டு கேட்குறோம், கான்டாக்டர் சில்லறை இல்லைங்கிறார். அடுத்தது என்ன? டிக்கெட்டில் பின்னாடி எழுதி கொடுத்துருங்க, அப்புறம் கொடுத்துருங்கன்னு சொல்லிட போகிறோம். டிக்கெட்டில் எழுதி கொடுத்தாச்சு, நம்ம 500 ரூபா கொடுத்துருக்கோம், அவர் மிச்சம் 400 ரூபா கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இப்போ அதை கவர்மெண்ட் விழிப்புணர்வோடு இருந்து இறங்குறதுக்குள்ள அவர்கிட்ட கிளைம் பண்ணிட்டு இறங்கணும். இவ்வளவுதாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ இந்த தனி மனிதனும் அந்த கண்டக்டர் என்ன பண்ணுறாங்க, ஏன் இவ்வளவு பேருக்கு டிக்கெட்டு கொடுக்குற, உனக்கிட்ட சில்லறை இல்லையான்னு இவர் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, எல்லாருமே பெரிய பெரிய நோட்டா நீட்டினா என்கிட்ட ஏதுங்க சில்லறைன்னு, ஏன் நீ உன் கம்பெனியில கொண்டு வர வேண்டியது தானே அப்படின்னு இவர் கேட்குறாரு. இப்போ என்ன ஆயிடுது, இதுவே 2 பேருக்குமான பிரச்சனைகளுடைய கிளாஷ் ஆகி போகுது, உண்டா இல்லையா? ஆனால் பெருந்தன்மையாக என்ன செஞ்சுக்கலாம், ரைட்டுங்க சில்லறை நிஜமாவே என்கிட்ட இல்லைங்க, இருந்தால் கொடுத்துட போகிறேன், அப்போ நான் உடனே எழுதித்தரேன்னு எழுதி கொடுக்க போகிறாரு. எழுதி கொடுக்குற பாக்கெட்டில் வச்சுட்டு இறங்கும் போதும் மறக்காமல் அதை கிளைம் பண்ணி வாங்கிட்டு போய்க்க வேண்டியதுதான். இப்போ பாருங்க, இவரும் பேச அவரும் பேச, அவரும் பேச இவரும் பேச, அங்கே அப்படியே பெரிய கலவரமாகி பஸ்ஸை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விடுற அளவுக்கு பெருசு பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இது அட்லீஸ்ட் சில்லறை இல்லைங்கிறது ஒரு சில்லறை பிரச்சனை, புரியுதுங்களா? இதே மாதிரி இன்னொன்று சொல்லவா, நாம் கொள்ளுகின்ற அணுகுமுறையில் தான் தப்புங்கிறதுக்கு ஆதாரம் சொல்கிறேன். நான் செய்தித்தாளில் படித்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, பீடி தெரியுமா, பீடி, இந்த சிகரெட்டு பீடி குடிக்கிறாங்கல்ல, அந்த பீடி பற்ற வைக்கிறதுக்கு பீடி எடுத்து வாயில் வச்சுட்டான். அவர்கிட்ட என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட தீப்பெட்டி இருக்காப்பான்னு கேட்குறான். சரியா? பீடிக்கு நெருப்பு கேட்டு அவர் கொடுக்கல. போய ஒரு தீப்பெட்டி கூட வாங்குறதுக்கு உனக்கெல்லாம் யோகியதை இல்லை, நீ எல்லாம் வந்து கேட்க வந்துட்டு பாருன்னு ஏதோ வார்த்தையை விட்டுவிட்டார். சரியா? இப்போ இவன் என்ன பண்ணுறான், பீடிக்கு நெருப்பு கேட்டு கொடுக்க மறுத்ததால் ஓட ஓட விரட்டி கொலை. நான் படித்த செய்தியை சொல்றேன். இப்போ இது அவசியமா நான் கேட்குறேன். கொலை செய்தா கொலையானவனும் அவன் குடும்பம் கஷ்டப்பட போகுது காலம் பூரா. கொலை பண்ணதுனால உங்களையும் தூக்கி ஜெயிலில் வச்சதுனால நம்ம லைஃபும் காலம் பூரா நிம்மதி இல்லாமல் போச்சு. இப்போ கொலை பண்ணுற அளவுக்கு இது ஒரு விஷயமா என்று பார்த்தா, நாம் தான் ஒன்றுமில்லாத பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு திரியிறோம். அப்போ இந்த ஆட்டிடியூடுன்னு இதை தான் சொன்னேன், அணுகுமுறை என்று சொல்லக்கூடியது சிறப்பாக இல்லை. எனவே அலட்சியப்படுத்தி விட வேண்டிய சிக்கல்கள்னு இப்போ 120 எழுதியிருக்கீங்கன்னு சொன்னேன் இல்லையா, ரைட்டு. அவர் A4 பேப்பர்லேயே ஒரு 10 பேப்பர் வாங்கி 120 சிக்கல்கள் கஷ்டங்களை எழுதியிருக்காருன்னு வச்சுக்குவோம். இப்போ என்ன பண்ணிக்கணும், முதல்ல அலட்சியப்படுத்தி விட வேண்டிய சிக்கல்கள் எவை எவைன்னு பார்த்துட்டே வாங்க. அட விடப்பா, வெறும் குப்பை கொட்டுற பிரச்சனை, இதுக்கு போய் அடுத்த வீட்டுக்கு நமக்கு சண்டையா இல்லையா? ஏதோ அவன் தண்ணியை போட்டு கத்திக்கிட்டு இருக்கான், நம்மளை பார்த்த உடனே இன்னும் 2 கெட்ட வார்த்தையை போட்டு திட்டான். இப்போ அவங்ககிட்ட போய் நியாயம் கேட்டால் நியாயம் கிடைக்குமா? அவனே மப்பில் இருந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான், அவங்ககிட்ட நியாயத்தையும் நீதியும் எதிர்பார்க்க முடியுமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்மளை தான் சொல்லுவாங்க அடுத்தவங்க, அவனே தண்ணியை போட்டு பேசிட்டு இருக்கானே, அவங்ககிட்ட போய் நீ பதில் பேசிட்டு இருக்கேன்னு நம்மளை கேட்பாங்க. அதுதான் தெளிவுள்ள சிந்தனை. இப்போ அதையும் நாம் என்ன பண்ணிடணும், இது நடந்தது என்னுடைய லைஃப்பில். நான் அலுவலகத்தில் ஒரு முறை ஆஃபீஸை விட்டு வெளியில் அப்படி வரும்போது அங்கே ஒரு நபர் நின்றுட்டு அவருக்கு என்னமோ பிரச்சனை ஏற்கனவே கத்திக்கிட்டு இருந்தார். என்ன பார்த்த உடனே என்ன சொல்கிறாரு, இந்த ஆள் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ அவர் பேசுகிறார். நான் பார்த்தேன், இவருக்கும் எனக்கு எந்த வருத்தம் வர்றதுக்கு வேலையே இல்லை. என்னை பார்த்த உடனே கத்துறாரு, பிகாஸ் ஹி வாஸ் இன் தி பூஸ்ட் ஸ்டேஜ்.
சரியா? அப்போ இதுக்கு நான் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நான் பாட்டு கிராஸ் பண்ணி போயிட்டேன். இப்போ என் கூட இருந்தவங்க சொல்கிறாங்க, என்னங்க உங்களை மானக்கேடாக பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் பாட்டு சும்மா இருக்கீங்க, யூ ப்ளீஸ் மேக் அண்ட் கம்ப்ளைண்ட் அப்படின்னாங்க என்கிட்ட. என் கூட வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்றி விடுறாங்க. நீங்கள் பேசாமல் அப்படியே இப்போ ஆஃபீஸுக்குள்ளே போயிட்டு நம்ம ஆஃபீஸர் இருக்காங்க, நம்ம ஆஃபீஸினுடைய அதிகாரி இருக்காங்க, அவங்ககிட்ட போய் ஒரு பேப்பர் பேனை எடுத்து எழுதி பேசுகிறாருங்க அப்படின்னு எழுதி கொடுங்க போதும் அப்படின்னு. நான் எழுதி கொடுத்துருந்தா என்ன இருக்கும்? உடனடியாக அந்த நபர் மீது இப்படி நடந்து கொண்டதற்காக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு என்கொயரி வைக்கப்பட்டு முடிவில் ஹி வில் பி பனிஷ்டு. உண்டா இல்லையா? ஆனால் நான் அன்றைக்கு அமைதியாக இருந்த பின்னே அடுத்த நாள் போச்சு, அடுத்த நாள் ஒரு ஆஃபீஸ் பக்கம் வந்திருக்காரு, என்னையும் பார்க்குறாரு. வந்தார், கையை பிடிச்சிட்டு, அண்ணா அன்னைக்கு நான் என்னென்னமோ பேசிட்டேன், உங்களை ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்களும் அமைதியாகவே போயிட்டீங்களா, எனக்கு அப்படியே மனசு ஏண்டா அப்படின்னு ஆகிப்போச்சு அப்படின்னு வந்து சாரி சொன்னார். அப்போ என்னன்னு கேட்டால், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல்னு ஒரு திருக்குறள் இருக்கிறதா இல்லையா? திருக்குறளை பொய்யாமொழி புலவன்னு போற்றுகிறோம், புரியுதுங்களா? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்னு இருக்கிற திருக்குறளை போற்றுகிறோம், திருவள்ளுவனை போற்றுகிறோம். திருக்குறள் உலக பொதுமறை, அது இது இத்தனை மொழியில மொழிபெயர்க்கப்பட்டது, அப்படி இப்படி அவ்வளோ நியாயம் பேசுதுன்னெலாம் சொல்கிறோம். ஆனால் அந்த ஒரு வரியை இன்னா செய்தாரை ஒருத்தல் எப்படி அவர் நான் நன்னயம் செய்து விடல்ன்றத ப்ராக்டிக்கலி நாம் கையில் எடுக்கலைன்னு வச்சுக்கோங்கப்பா, அது பிணக்கு வர்றதுக்கு காரணமே அதுதான். அப்போ நாம் அலட்சியப்படுத்தி விட வேண்டிய சிக்கல்களை அதெல்லாம் அந்த 120 என்ன பண்ணுங்க, இது ஒன்றுமில்லாது, இது தேவையில்லை, வீடு பார்த்துக்கலாம், இப்போ இருக்கோம், அப்புறம் மாறி போயிடும். அந்த ஆள் அன்னைக்கு அந்த கத்துறவே இன்னைக்கு வந்து மன்னிப்பு கேட்டான்ல, அது மாதிரி இது மாறிவிடும் என்று நாம் அதை ஓவர் பண்ணிடுறது, விட்டுடுறது, ஓவர்லுக் பண்ணிடுறதுன்னு பேர். அப்படி பண்ணிட்டோம்னா இதை அலட்சியப்படுத்தி விட வேண்டிய சிக்கல்கள்னு. இப்போ இதில் ஒரு 40 சிக்கல் இப்போ அடிபட்டு போயிடும், புரியுதுங்களா? அடுத்தது சில பிரச்சனைகள் என்னன்னு கேட்டால், உரிய காலம் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டிய சிக்கல்கள் குறித்து வச்சுக்கோங்க. முதல்ல அலட்சியப்படுத்தி விட வேண்டிய சிக்கல்கள். இது மாதிரி நிறைய சொல்ல போகிறேன், அப்புறம் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க, அதனால் குறிச்சிக்கோங்க. முதல்ல அலட்சியப்படுத்தி விட வேண்டிய சிக்கல். ரெண்டாவது உரிய காலம் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டிய சிக்கல்கள், புரியுதுங்களா? இப்போ எனக்கு ஒரு பண தேவை இருக்குது, என்ன பண்ணுறேன், 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் வந்தாதாயே அடுத்தா போல், 1ஆம் தேதி ஆனால் பென்ஷன் வந்தாதாயே அடுத்தா போல், இப்போ கையில் இல்லை, அப்போ பொறுமையாக இருப்போம், இருக்கிற காசை சிக்கனமாக செலவு பண்ணிக்கிட்டு இருப்போம்னு. அப்போ அந்த அட்டில் த டேட் நமக்கு பணம் கையில் வர டேட் வரைக்கும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்கிறது தான் வேறு வழியே இல்லை. உண்டா இல்லைங்களா? வேணா ஒரு கடன் வாங்கி போட்டு அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு கடன் திருப்பி கொடுக்குற கெப்பாசிட்டியும் இருக்கணும். ஆனால் இந்த கடனை வாங்க தெரிஞ்ச நமக்கு திருப்பி கொடுக்குற இடத்துல தான் பல பேர் ஃபெயிலியர் ஆயிடுறோம். ஆகையினால அன்பர்களே, பிரச்சனைகளை அணுகுமுறை கொள்ளுகிற போது இவையெல்லாம் உரிய காலம் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டிய சிக்கல்னு உண்டு. இப்போ ஒரு சில நோய் வரும், டாக்டர்கிட்ட போனால் உடனே கத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ணுற கேஸ் இல்லைங்க, இதுக்கு நான் உங்களுக்கு மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன், இந்த மாத்திரை மருந்தை ஒரு 6 மாதம் சாப்பிடுங்க, அப்புறம் தான் என்னென்னு செக்கப் பார்த்துக்கிட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்போ தி ஹாவ் டு பி வெயிட் ஃபார் தி ரிசல்ட் அப் டு 6 months ஆர் 1 year இல்லையா? அப்போ இதுதான் உரிய காலம் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டிய சிக்கல்கள்னு சொல்லக்கூடியது. இப்போ குழந்தை கன்சீவ் ஆகிடுச்சு, அது ஆனா பெண்ணான்னு தெரியல, இங்கே மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? பிறந்தா ஒன்று ஆணாக பிறக்க போகுது, இல்லை பொண்ணாக பிறக்க போகுது, ரெண்டில் எது பிறந்தாலும் சரி, நல்லபடியாக பிறந்தா சரின்னு முடிவு எடுத்துட்டோம்னு வைங்க, நாம் அதை பற்றி கவலையே பட மாட்டோம். ஆரோக்கியமாக இருக்கட்டும் தாயின்னு அதுக்குரியது தான் பார்ப்போம். இது மாதிரி தான் நான் என்னோட. அடுத்தது 3வது, இப்போ இந்த 2வது கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 40 சிக்கலை என்ன பண்ணியாச்சு, ஓகே பண்ணியாச்சு, அடிச்சாச்சு, ரைட். இது லெட்டஸ் வில் வெயிட். பருவத்தால் அன்றி பழம், அந்த சீசன் வந்தால் தான் அந்த பிரச்சனை தீரும், அந்த காலம் வந்தால் தான் அந்த பிரச்சனை தீரும். இப்போ மழை பெய்யுதுன்னு கஷ்டப்படுறோம், மழை பெய்யுதுன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம், வெயில் நாள் வந்தவுடனே மழையே இல்லைங்க, வறட்சி வாட்டி எடுக்குதுன்னு சொல்கிறோம்.
அப்ப வெயிலும் வரும் மழையும் வரும், மாறி மாறி வருவது தான் உலக இயற்கைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா வெயில் வந்தா கஷ்டப்படுறதோ மழை வந்தா திட்டுறதோ நம்ம கையில் இருக்கா? இல்லைங்களா? மழை பேஞ்சு கிடக்குது அப்படிமா, இல்லைன்னா பேயாம கிடக்குதுன்னு இவனே தான் வசனம் பேச போறான்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையிலையும் இந்த கடைசிக்கும் போகாதீங்க அந்த கடைசிக்கும் போகாதீங்க. நடுநிலையில மனதை வைத்து சீர்தூக்கி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இப்ப 120 சிக்கல்ல 40 40 80 சிக்கல் சரியா போச்சு. புரியுதுங்களா? 160 சிக்கல்ல பாதியை தீர்த்தாச்சு. சரி, இப்ப மூன்றாவது வகையில அன்பர்களே உடனடியாக தீர்க்கப்பட வேண்டியதுன்னு சிலது இருக்கும். இப்ப கரண்ட் பில்லு கட்டணும், நாளைக்குள்ள கட்டணும். கட்டலைன்னா நாங்கள் ஃபியூஸ் போட்டு போயிடுவான், இல்லைன்னா அதுக்கு தனியாக அபராதம் போட்டுருவான். அப்போ என்ன பண்ணோம்? உடனடியாக பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு ஆளுக்கு வயிற்று வலி வந்தது. வயிற்று வலி வந்தவுடனே டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா அப்பெண்டிக்ஸ்னு பேரியா, இது வந்து குடல்வால்னு ஒரு உறுப்பு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு. அந்த குடல்வால்ன்றது குடல்ல கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு வால் போன்ற பகுதி, தசை பகுதி இருக்கு. ஆனால் அந்த இதுக்கு எதுக்கு இருக்குன்னே தெரியல, தேவையில்லாம தான் ஒரு பகுதி எல்லார் உடம்புலையும் இருக்கு. அது கொஞ்சம் நொந்து போச்சு, அது கொஞ்சம் கெட்டு போச்சு. இப்போ இதுக்கு பேர் தான் அப்பண்டிக்ஸ்னு பேர். இப்போ இது நொந்து போய் கட்டி போன உடனே செப்டிக் ஆனது அப்படியே வச்சிருக்கலாமான்னு கேட்டால் சில மணி நேரங்களுக்கு பின்னாடி உயிருக்கே ஆபத்தாக போயிடும். அப்போ உடனடியாக ஆப்ரேட் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்து மருந்து போட்டு பேண்டேஜ் போட்டால் தப்பிச்சுக்கலாம். இப்போ இவன் ஆஸ்பத்திரிக்கு போகிறான், டாக்டர் பார்க்குறான், கேட்குறான், இது அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி தாங்க தீரணும், வேறு வழியே இல்லை, வயிற்று வலிக்கத்தான் செய்யும், உடனடியாக செய்யலைன்னு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறான். நம்மளால என்ன சொல்கிறாரு தெரியுமா? என்னங்க நீங்கள் பாட்டுக்கு 20,000 ரூபா ஆப்ரேஷனுக்கு சொல்கிறீங்க, எங்களை 20-25 செலவு பண்ணுறதுக்கு வழி இல்லை, இப்போ வேண்டாம், ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்துக்கிறேன்னு சொன்னால் என்ன யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இதுதான் உரிய காலம் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டிய சிக்கல்கள். அப்போ உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல்கள்ன்ற மூணாவது கேட்டகரிக்கு நாம வித்தியாசப்படுத்தி புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்ப உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல்கள்னு எவையெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி புரிஞ்சுட்டு அதை வந்து என்ன பண்ணீங்கன்னா இம்மிடியேட் ஆக்ஷன். புரியுதுங்களா? அதை போய் தள்ளி போடக்கூடாது. ஒரு 2 நண்பர்கள் அவங்க அப்படியே பழகிட்டு இருக்கும்போது என்ன தவறி போய் ஒரு நிகழ்வு நடந்துருது. தவறி போய் தான் நாம தான் பண்ணிட்டோம். இப்போ காலால் அவர் மேலே கால் பட்டுருச்சு. சரியா? அவர் படுத்திருந்தாரு, இல்லை உட்காந்துருந்தாரு, கால் பட்டுருச்சு. நாம் பாட்டுக்கு போனோம்னா பாரு, காலால் என் தோள் மீது பண்ணிட்டு இதுக்கு ஒரு சாரி கூட சொல்ல தெரியல, இவன்லாம் ஒரு படிச்சவன் போயிட்டு இருக்கான் பாருன்னு அவர் நினைப்பாரா இல்லையா? புரியுதுங்களா? ஆனால் அதே நேரம் உடனுக்குடனே போய் சாரி பிரதர் சொல்கிறோமில்ல, தொட்டுட்டு சாரிங்க, உடனே அவர் என்ன பண்ண போகிறார்? சரி சரி போங்கன்னு சொல்ல போகிறார். நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? மேலே பட்ட உடனே ஓ சாரிங்க அப்படின்னு, இல்லைங்க இல்லைங்க இந்த அசால் ரைட் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இப்போ இந்த செயலை தவறாக செய்து கொடுக்குறோம், தவறி போய் செய்துடுறோம். ஆனால் அதுக்கு உடனடியாக அங்கே என்ன பண்ணிடுறோம்? மேல் பதிவு ஒன்று போட்டுடுறோம். இந்த மேல் பதிவு என்று சொல்லக்கூடியது உடனுக்குடன் அங்கே செய்ய வேண்டிய சரியான செயல்களை செய்து அதை சமன் செய்வது என்பதுதான் ஒரு முறையான தீர்வாக இருக்க முடியும். அப்ப இது மூன்றாவது வகையில சில பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டியதை, காலத்தே தீர்க்கப்பட வேண்டியதை தீர்க்காம அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போட்டா என்ன ஆகும்னு கேட்டா அது நமக்கும் அதுக்கும் அது வம்புல தான் போய் முடியும். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இப்ப இதுல அடுத்த மூன்றாவது பங்கு பிரச்சனைகள்லாம் அதை நாம ஸ்ட்ரைக் ஓவர் பண்ணிட்டோம். கடைசியா என்ன அப்படின்னு கேட்டேன், அந்த பிரச்சனையில என்னன்னு கேட்டா இதெல்லாம் வாழ்க்கையில அனுபவிச்சே தேய்க்கணும்ப்பான்னு சிலது உண்டு. ஏன்னா நாம வி காண்ட் எஸ்கேப் ஃப்ரம் தட் ப்ராப்ளம் ஆர் ஃப்ரம் தட் வெரி பிகினிங். அதுதான் புரிஞ்சுக்கணும். அப்ப இது வந்து தப்பிக்கவே வழி இல்லை, இதை அனுபவிக்கவே வேண்டியதுன்னு சிலது உண்டா இல்லையா? நான் சொல்றது புரியுதுங்களா? ஒருத்தன் போய் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு போறான். பொண்ணு பார்க்குற வரைக்கும் என்ன பண்ணலாம், எனக்கு இந்த பொண்ணு மூக்கு பிடிக்கல, கால் பிடிக்கல, உயரம் பிடிக்கல, கலர் பிடிக்கல, பேர் பிடிக்கல, படிச்சது பிடிக்கல, வேலை பார்க்கறது பிடிக்கலன்னு ஏதோ சொல்லி இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கான். அது வேற விஷயம்.
ஆனால் பிடிக்குதுன்னு முடிவு பண்ணி வாழ்க்கை துணைன்னு எடுத்துக்கிட்ட பின்னால, புரியுதுங்களா? இப்போ கல்யாணமே பண்ணி வச்சுட்டாங்க, தாலி கட்டியாச்சு, சப்தவதி மந்திரம் சொல்லியாச்சு, உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் சமமாக நான் பங்கு கொள்கிறேன்னு இவரும் சொல்லிவிட்டாரு. அதே வரிகளை அந்த சடங்குல, திருமண சடங்குல அந்த அம்மாவும் சொல்லிடுச்சேன்னா, உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலையும் நான் சமமாக பங்கு கொள்கிறேன் அப்படின்னு சப்தபதி மந்திரம்னு ஒன்று இருக்கு கல்யாணத்தப்ப சொல்றது. அதில் அந்த அம்மாவும் சொல்லிடுச்சு. இப்போ 2 பேரும் இப்படி டிக்ளேர் பண்ணி, இன்ப துன்பங்களில் நான் தோள் கொடுத்து உன்னோட இணைந்து வாழ தயாரா இருக்கேன்னு ஒரு டிக்ளரேஷன் கல்யாணத்தன்னைக்கு கொடுத்தீங்களா இல்லையா? ஆனா இந்த கல்யாணத்துக்கு முந்தி பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகணும், ஒரு பொண்ணு கிடைச்சா போதும், எனக்கு எப்படியோ ஒரு நல்லபடியா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நானும் வந்து ஒரு மனுஷனா வாழ ஆரம்பிச்சிருவேன்னு வசனமெல்லாம் பேச தெரிஞ்ச நமக்கு, திருமணம் ஆன பின்னால உள்ள ஒரு அதுல குறைபாடுகளும் இருக்கும், நிறைவுகளும் இருக்கும் இல்லையா? 5 விரல்களும் ஒன்றாயிருக்கும் மனிதன் உலகில் கிடைப்பானா இல்லையா? ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு வடிவம், ஒவ்வொரு உயரம் இருக்கிறது. அப்ப மனிதர்களுக்குடையிலே பேதமே உண்டு, வேறுபாடு உண்டு, வேறுபாடுகளோடு இருக்கிறது தான் இயல்பு. அப்ப வேற்றுமைகளும் இயல்பே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு புரிதல் மட்டும் வாழ்க்கையில இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை போராட்டமாகித்தான் ஆகிப்போம். புரியுதுங்களா? அப்ப இப்ப கல்யாணம் பண்ணி வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தாச்சு. அது இந்த அம்மாவுக்கு கணவன் வாய்ச்சதா இருக்கட்டும், அல்லது அந்த கணவனுக்கு மனைவி வாய்ச்சதாக இருக்கட்டும், இப்ப இது என்ன ஆயிடுச்சு? கிரேசன் பைண்டிங் யூசி. காலம் பூரா 1000 இருந்தாலும், கல்லானாலும் கணவே, புல்லானாலும் புருஷன்னு இவங்களும் அவங்களும் இவங்களை ஏற்றுக்கொண்டு அங்கே உள்ள சின்ன சின்ன குறை நிறைகளை டேலி பண்ணிட்டு அவங்களையும் மென் பண்ணி சரி பண்ணி கொண்டு போய் வெற்றி பெறுறது வாழ்க்கையுடைய தனிச்சிறப்பு. அதனால்தான் வள்ளுவம் சொல்லுச்சு, இல்லாழ்கண் இல்லாயின் இன்று இல்வாழ்க்கை என்னுடைய தாயினும் இல்லைன்னு சொல்லுது. அந்த இல்லாள் என்று சொல்ல போகக்கூடிய மனைவியின் இடத்துல வாழ்க்கையை எவ்வாறு அனுசரித்து கொண்டு போறதுன்ற திறமை இல்லைன்னா, அங்க எவ்வளவு காசு பணம் இருந்தாலும், எவ்வளவு சொத்துகள் இருந்தாலும், எவ்வளவு மற்ற வளங்கள்லாம் இருந்தாலும், என்னுடைய தாயினும் எல் அப்படின்னு வள்ளுவர் தூக்கி போட்டு உடைச்சுடுறாரு. உண்டா இல்லைங்களா? அப்ப அதகையினாலே தான் ஒரு சகோதரன் சகோதரி அமைவதும், ஒரு பெற்றவங்களுக்கு பிள்ளையா பிறக்கிறதும், பிள்ளையா பிறந்தவங்களுக்கு பெற்றவங்களா மஞ்சு போறதும், கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும், நாம ஒரு உத்தியோகத்துல போய் ஜாயின் பண்ணி நமக்கு மேல ஒரு அதிகாரியும் நமக்கு கீழே ஒரு வேலை பார்க்குற 10 பேரும், இதெல்லாம் தான் சமுதாயத்தினுடைய பிணைப்பு என்று சொல்லக்கூடிய. இதை வந்து சமுதாய விதி என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த சமுதாய வினையை நாம் சரியா புரிஞ்சுக்கிட்டு வெற்றி பெறுவதற்காகத்தான் வாழ்க்கையினுடைய ஓட்டங்கள் எல்லாம் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே சில விஷயங்கள், இப்ப கடைசி ஒரு கால்வாசி கவலையெல்லாம் குறிச்சது இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இப்ப இந்த 160 சிக்கல்ல கடைசி 40 சிக்கலும் அனுபவத்தை தீர வேண்டியதுன்னு நாம அடிச்சு ஏற்றுக்கிறதுக்கு தயாராகிடும். ரைட், அது வரட்டையா பார்த்துக்கலாம், அனுபவிக்கிறது நான் ஆகி போச்சு. அந்த இடத்துலதான் இந்து மதத்தில் என்ன சொல்லுவாங்க, தலையெழுத்துன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என் தலையெழுத்து இப்படி ஆகி போச்சு நீங்க சொல்லுவாங்கல்ல, நீங்க கவனிச்சிருப்பீங்கல்ல. இப்படி என் தலையில் எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோன்னு எவனோ பாடினானா, ஒரு கவிஞன் என்ன பண்ணா, இப்படி என்று என் தலையில் எழுதிவிட்ட அந்த சிவனும் செத்து, அவன் பாட்டுக்கு என் தலையெழுத்துன்னு இப்படி எழுதி என்னை என்னை உருவாக்கி போட்டுட்டு அந்த கடவுள் பாட்டுக்கு போயிட்டானப்பா, சிவனும் செத்து விட்டானோ. அப்ப இதைத்தான் தலையெழுத்துன்ற வார்த்தையினால சமாளிக்கிறதுக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க, வேற ஒண்ணு. ஆனால் அங்கேயும் கூட நாம் இறை பேராற்றலை வணங்கி அங்கிருந்து ஆற்றல் பெறுகின்ற நுட்பத்தை யோகாவில் புரிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப எத்தகைய தடைகளை நாம் வெல்ல முடியும், எத்தகைய தடைகளை, சமுதாய வினையா இருக்கட்டும், இயற்கை விதியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வெல்லலாங்கிறத நான் என்னுடைய நூல் ஒன்று எழுதியிருக்கிறேன். இந்த பெண்மை மனிதத்தின் முழுமை என்று இது என்னுடைய 4வது நூல். இந்த நூல் 100 ரூபாய் தான் விலை. இதுல வந்து ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில பூப்பு எழுதிய காலத்திலிருந்து
முதுமை காலம் வரைக்கும் பெண்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கேன். இதில் ரொம்ப ஒரு கிராண்ட் போர்ஷன் எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பர்களே, இந்த பெண்மை மனிதத்தின் முழுமை என்ற என்னுடைய நூலில் ரொம்ப அட்டகாசமான எனக்கு பிடிச்ச ஒரு சாப்டர் எதுன்னு கேட்டால் முக்கோண விதின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த முக்கோண விதியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதை மிக சிறப்பாக சொல்லியிருக்கேன். இது பெண்களுக்கு மட்டுமில்லை, ஆண்களுக்கும் உட்பட எல்லாருக்குமே தேவையான ஒரு அருமையான விஷயம். ஆகையினாலே அன்பர்களே, உங்களுக்கு கவலைகள் இல்லாமல் இருக்கணுமா? கவலை இல்லாத மனிதன் சோமசுந்தர தலைப்பு கொடுத்துட்டாருன்னு நீங்களும் கேட்கறதுக்கு ஆசையா ஆர்வமா நீங்க இணைப்புல வந்திருக்கிறது எனக்கு தெரிகிறது. ஆனால் நான் முதல்லயே ஒரே போட்டேன், கவலை இல்லாத மனுஷன்றதே கிடையாது. சந்திரபாபு கவலை இல்லாத மனிதன் ஒரு படமே எடுத்தாரு. அந்த படத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு நோடிச்சு போனாரு. புரியுதுங்களா? அதனால கவலை இல்லாத மனிதன் படமே எடுத்தாலும், கவலை இல்லாத மனிதன் நான் ஸ்பீச் கொடுத்தாலும் எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு என்பதை மறக்கவில்லை, பிரச்சனைகள் வரும் என்பதை மறக்கவில்லை. பிரச்சனைகளை ஹவு டு ஃபேஸுங்கிறதா இப்ப சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? அலட்சியப்படுத்தி விட வேண்டிய சிக்கல்களை அலட்சியப்படுத்தி விடுங்கள். ஒன்னும் மேட்டர் ஆஃப் நத்திங். இதுக்கு போய் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு, விடுகாலதான் என்னமோ நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒன்று. ரெண்டாவது, உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல்கள். இது இம்மிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, உயிருக்கே ஆபத்து, நோய், ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். இல்லை இப்போ கையில் பணம் இல்லை அப்புறம் பார்ப்போம்னு சொல்ல முடியாது. உதாரணம் கூட நான் சொன்னேன் இல்லையா? ரெண்டாவது வகை. அப்போ உடனடியாக இந்த உடனடியாக தீர்க்கப்பட வேண்டியதில் தான் ஒன்று வருது. இது இந்த நேரம் சொல்லி ஆக வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டால், வட்டிக்கு வாங்கிறது. இல்லைங்க, மறந்துடாதீங்க. வட்டிக்கு வாங்கிறது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல்களில் ஒன்று. எழுதி வச்சுக்கோ. ஏன்னு சொன்னால் இதுக்கு ஒரு பழமொழியே இருக்கு. ஒருத்தி என்ன பண்ணாலும் ஆசைப்பட்டு வட்டிக்கு வாங்கி அட்டிகை பண்ணாலாம். அட்டிகைன்னு ஒரு ஆபரணம், தங்கத்தில் அட்டிகை பண்ணாலாம். ஆனால் இப்போ கடனை அடைக்க முடியல. அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, வட்டியை கொடு, கடனை கொடு, திரும்பி வாங்குற கடனை திருப்பி கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த அம்மா என்ன பண்ணா, பொறுக்க முடியல, ஒரு ஃபைன் வாங்கி அட்டிகையை விற்று வட்டி கட்டினாலாம். அட்டிகையை விற்று வட்டி கட்டினாலாம். அப்படின்னா என்ன, அசல் கடன் அப்படியே இருக்கு. இப்படி மாட்டிக்க கூடாது சில விஷயங்கள். ஆகையினால வட்டிக்கு வாங்குறதுங்கிறது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல்ல ஒண்ணுன்றத புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் யாருக்கும் ஜாமீன் போட்டுறாதீங்க, யாருக்கும் ஜாமீன் போட்டுறாதீங்க. அவன் கடன் வாங்கினா என் ஃப்ரெண்டு தான், நான் போய் ஜாமீன் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு போடாதீங்க. அது நண்பனாகவே இருந்தாலும் அது தேவையில்லை. புரியுதுங்களா? அதனால இந்த மாதிரி சிக்கல்களை நாம தான் கிரியேட் பண்ணிக்கிறோம். அடுத்தது மூன்றாவது என்னன்னு கேட்டால், உரிய காலம் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டிய சிக்கல்கள். புரியுதுங்களா? எக்ஸாம் எழுதிட்டு வந்தாச்சு. ரிசல்ட் எத்தனாம் தேதினா இத்தனாம் தேதி, இந்த மாதம், இன்னும் 2 மாதம் கழிச்சு தான் ரிசல்ட் எத்தனாம் தேதி வரும்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள இந்த மாணவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் பாஸ் ஆக போகணும் தெரியல, ஃபெயில் ஆக போறணும் தெரியல, எவ்வளோ மார்க் எடுப்பணும் தெரியல, இவ்வளோ மார்க் வந்தால் தானே அதில் சேர முடியும். இதெல்லாம் எவ்வளவு இங்கே ஒர்க் ஷீட் பண்ணாலும் பயனே இல்லை. அது வர்ற அன்னைக்கு ரிசல்ட் வரப்போகுது. எழுதுற வரைக்கும் தான் நம்ம கையில். எழுதிட்டு வந்தாச்சு, இனிமேல் திருத்தரவன் கையில், மார்க் வர்றது நம்ம கையில் இல்லை என்று முடிவெடுத்து தெளிவாக தைரியமா கம்பீரமா ஃபேஸ் பண்ற ஒரு இடத்துக்கு வரலன்னா நமக்கெல்லாம் அறிவு இருக்குன்னு பேசுறதுக்கே யோக்கியது இல்லை. புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? நான் மிக 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 ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலா பேசிட்டு இருக்கேன். நீங்க தயவு பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த ஸ்பீச்ல, இவருக்கு என்னையா கவலை இல்லாத மனிதன் பேசிட்டு போயிட்டே இருப்பாரு, இவருக்கு வேலையும் கிடையாது வெட்டியும் கிடையாது, பேசுறதே வேலையா 40 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதனால இவர் வாயினிக்க பேசுவாரு. ஆனா இவருக்கும் கஷ்டம்னு வரும்போது அவருக்குன்னு கஷ்டம் வந்தா தெரியும், ஐயோ அப்படி அம்மா அப்படின்னு கஷ்டப்படுறதுன்னு நீங்க நினைக்கலாம் யாரோ ஒருத்தர். அதனால நண்பர்களே, நான் அனுபவபூர்வமாக பேசுகிறேன், தெளிந்த உண்மைகளை பேசுகிறேன். இப்ப இவ்வாறு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அனுபவித்தே தீர வேண்டிய சிக்கல் வரையில புரிஞ்சுக்கிட்டு, இதுல என்னன்னா உடனடியாக தீர்க்கப்பட வேண்டியதை போய் அனுபவித்தே தீர வேண்டியதுல போட்டுறக்கூடாது. அலட்சியப்படுத்தி விட வேண்டியதை போய் அனுபவத்தை தீர வேண்டியதுன்னு போட்டுறக்கூடாது. இந்த 4 வகையில தான் பிரிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். எல்லா 120 240 எவ்வளோ கவலையோ எல்லாம் எழுதிக்கோங்க. இந்த 4 வகையில பிரிச்சிடலாம். உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல்கள், அலட்சியப்படுத்தி விட வேண்டிய சிக்கல்கள், உரிய காலம் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டியவைகள், அனுபவத்தை தீர வேண்டிய சிக்கல்கள் என்று 4 பிரிச்சுட்டீங்கன்னா எல்லா சிக்கலையும்
போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி பண்டில் அண்ட் பண்டில் ஆஃப் போஸ்ட் பாக்ஸில் இருந்து கொண்டாந்து போட்டிருக்கான். போஸ்ட்மேன் என்ன பண்ணுறான், அது பூரா அங்கே பின்கோட் நம்பர் போட்டு ஒரு சேம்பர் பெரிய அலமேரா வச்சுருப்பான். அதில் அந்த பின்கோட் நம்பர் படி டக் 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 டக்குன்னு அந்த பின்கோட் நம்பர் படி எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டான்னு வைங்க, ஒரு 2 மணி நேரத்தில் 2.5 மணி நேரத்தில் அதெல்லாம் அடுத்து மெயில் அனுப்புறதுக்கு அந்தந்த கவரை பைக்குள்ளே போட்டு டஸ்பாச் பண்ணிடுவான். இவன் உட்காந்து அடாடா இங்கே இருக்கிற காவலப்பட்டிக்கு எப்படி அனுப்புறது, அங்கே இருக்கிற காஷ்மீருக்கு எப்படி அனுப்புறது, இங்கே இருக்கிற கணக்குப்பட்டிக்கு எப்படி அனுப்புறது, இல்லைன்னா கோயில்பட்டிக்கு எப்படி அனுப்புறதுன்னு கவலைப்படுறதுக்கு தேவையே இல்லை. பிரித்து கொண்டோமே என்று சொன்னால் சிறப்பாக இருக்கலாம். எனவே இதுதான் வாழ்க்கையினுடைய நடைமுறை அணுகுமுறை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஐயமே இருக்காது, இந்த தலைப்பில் ஐயமே இருக்காது. உங்களுக்கு என்ன சிக்கல் இருந்தாலும் உங்களுக்கு பதில் சொல்ல நான் காத்திருக்கேன். என்னுடைய நம்பர் திருவாளர் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களிடத்துல நம்பர் இருக்கு, அவங்ககிட்ட நம்பர் கேளுங்க. என்னுடைய நம்பர் அவர் கருணையோடு உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த மாதிரி சிக்கல்களுக்கு பேசுகிற வரைக்கும் வாய்க்கிழி 1 மணி நேரம் பேசினே ஐயா, எனக்கு இப்படி சிக்கல் இருக்குது, கஷ்டம் இருக்குது, கவலை இருக்குது, பிரச்சனை இருக்குது, என்னையா பதில் சொல்கிறேன், என் பிரச்சனைக்கு பதில் சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நேரிலும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். வருக, சந்தியுங்கள், விடைபெறுங்கள். இந்த உரை நிகழ்ச்சி என்னுடைய ஆன்மீக அறிவியல் யூடியூப் பேஜ்லேயும் ஏற்றிடுவேன். எல்லாருக்கும் குழுவிலையும் ஷேர் பண்ணிட்டும் இருக்கேன். மீண்டும் கேட்டு பாருங்கள், மீண்டும் கேட்டு பாருங்கள், சிந்தனை பண்ணுங்க, நடைமுறைக்கு வாங்க, வெற்றி பெறுங்க என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நல்லா இருக்கா? புரியுதா? புரியலன்னா என்னன்னு பார்ப்போம். வாங்க சிந்திக்கலாம் அன்பர்களே. கவலை இல்லாத மனிதன் எப்படின்னு பேசியிருக்கேன். அதை பற்றி கேட்பதற்காக நீங்கள் நல்ல ஒரு அருமையான ஒரு இணைப்பாக வந்திருக்கீங்க. உரையை நிறைவு செய்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்த நல்ல தூய உள்ளங்களாகிய நீங்கள் அனைவரும் மனக்கவலை மாற்றல் அறிதுன்னு சொன்னாங்க. அந்த இறைவன் அடி சேர்ந்தார்க்கு. இறைவன் அடி என்பது தான் மனம் சமநிலையோடு கூடிய மனம். அவன் சமநிலையோடு கூடிய மனம் என்பதை பெற்றுவிட்டோமே என்று சொன்னால் அங்கே மனக்கவலைக்கு பிரச்சனையே இல்லை. அது கவலை தான், நம்மளை பார்த்து கவலைப்பட்டு போகணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அருமையான பேருண்மை நிலை உங்களுக்கு சிந்திக்கட்டும் என்று சொல்லி மனமாற வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன். இந்த இணைப்பிலே வந்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று கவலைகள் நீங்கி சிறப்பாக வாழ இறைநிலை இணைப்பில் மனம் வைத்து வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாங்க, இப்போ கேள்வி நேரம் பேசலாம். வாங்க. கார்த்திகேயன் நடராஜன், கார்த்திகாமா, விஜயம்மா, உஷாமா, விஜயம்மா, தீபாராணியம்மா, ராணியம்மா, ராமமூர்த்தி ஐயா, யாருக்காவது கேள்விகள் கேட்கணும்னா ராணிமா, எல்லாம் அம்மாக்கெல்லாம் வந்திருக்காங்க. அமனீஷ், வாங்க. என்ன பேச்செல்லாம், வாய் பேச்சு நல்லா இருந்ததா? இவருக்கு என்ன பேசிட்டு போயிடுவார்னு பேசியிருக்கேன். ராமமூர்த்தி சார், வாங்க பேசலாம். வாங்க, கேள்வி கேளுங்க. கேள்வி நேரம். உஷாமா பேசலாம். ஐயா வணக்கம். வாங்க, வாழ்க வளமுடன். உஷாமா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சந்தோஷம், கேள்வி கேட்க வந்துட்டீங்க. நல்லா இருக்குதுங்க ஐயா, நீங்க பேசுனது நல்லா இருந்துச்சு. என்னோட கவலை என்னன்னா, எனக்கு வந்து 2 பெண் குழந்தைங்க. அதனால எனக்கு அப்பப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஆரோக்கியமா இருந்தா போதும், எந்த குழந்தையா இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்ப வந்து எனக்கு இந்த தப்பதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு இனிமே இந்த கவலை படக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க சொன்னது மூலமா நான் அதை மாத்திக்கிறேங்க ஐயா. சொல்றேன், இந்த ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு ஒரு வேறுபாடு சமுதாயத்திலே நம்ம கொடுக்குறோம். ஒரு காலகட்டத்தில் பெண் குழந்தைன்னு செலவு ஐட்டம்னு சொல்லி கருவிலேயே சிதைச்சாங்க இல்லையா, ஸ்கேன் பண்ணி கருவிலேயே அழிச்சாங்க இல்லையா, கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதெல்லாம் நடந்ததில்ல கிராமங்களில். அப்போ இது போன்ற தவறுகளை செய்தனால்தான் இன்றைக்கு ஒரு 25-30 வருஷம் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பொண்ணுகளே கிடைக்கிறது இல்லை, தெரியுமா? அந்த சமுதாய வினைய சமுதாயம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கு. நிறைய பசங்க கல்யாணத்துக்கு பொண்ணு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பெண் குழந்தை அழித்ததனுடைய அந்த தவறு. பெண் சிசு என்றால் அதில் ஒன்றும் வேறுபாடு இல்லை, மாறுபாடு இல்லை, புறக்கணிக்க வேண்டியதில்லை, கலைக்க வேண்டியதில்லை என்பது ஒரு தெளிவு. ரெண்டாவது, இப்போ இதில் ஒரு உங்களுக்கு ஆறுதலுக்காக ஒரு கருத்து சொல்கிறேன். இது எல்லாரும் எடுத்துக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. இப்போ 3 பையனா ஒருத்தர் பெற்றுட்டார். யாரு? ஒருத்தருக்கு 3 பையன். சரி,
3 பையனுக்கு கல்யாணம் பண்ணா என்ன, 3 மருமக. 3 மருமக வந்த உடனே என்ன ஆயிடுது, ஒவ்வொரு பையனும் அந்தந்த அவனவன் வாழ்க்கை துணை மனைவியை பாராட்டி சீராட்டி சிறப்பா வச்சு வாழ்க்கை நடத்துறதுக்கு போயிட்டான். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இந்த அப்பா அம்மாவை பார்த்துக்க நேரம் இல்லை பாருங்க. ஆனா ஒரு நபர் என்ன பண்ணாரு, 3 பையனை பெத்து ஒரு பொண்ணை பெத்து இருந்தாரு. இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இன்பங்கள் இந்த இன்பங்கள்லயும் போனை போட்டு நல்லா இருக்கீங்களாப்பா, எப்படி இருக்கீங்க, உடம்பு நல்லா இருக்கீங்களா, என்ன ஏதுன்னு கேட்டுக்குது. அப்ப பையன்லாம் நேரம் இல்லைன்னு ஓடிக்கிட்டு இருப்பான். பொம்பளை பிள்ளை தான் என்ன பண்ணும், பெற்றவங்களை கூப்பிட்டு நல்லா இருக்கியான்னு கேட்கும். இது என்னுடைய வாழ்க்கையிலையும் உண்டான ஒரு விஷயம்தான். எனக்கு 2 பையன் ஒரு பொண்ணு, புரியுதுங்களா? அதனால என்னன்னு கேட்டா, இதெல்லாம் வாழ்க்கையினுடைய இயல்பான ஓட்டங்கள் தான். இதுல எதையுமே குறை சொல்லக்கூடாது நாம, புரியுதுங்களா? அதனால பெண் குழந்தைன்னா செலவேற்றம்னு நினைச்சது கல்யாணம் பண்ணி வைங்க. அவங்க காலம் பூரா உங்களை உணர்ந்து பார்த்து உங்களுக்காக பாராட்டுபவர்களாக இருப்பாங்க. அதுக்காக வருத்தப்பட வேண்டியதில்லை. பெண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும், யாரையும் நாம தலையில தூக்கி சுமக்க போறதில்லை. உருவாக்கி விட்டு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அவங்கவுங்க குடும்பம், பொறுப்பு, கடமை, ஓட்டம், பிரச்சனைகளோடு ஓடிக்கிட்டே இருக்காங்களா இல்லையா? எல்லாரும் அப்படிதான் ஓடுறாங்க. தப்பா ரைட்டா? ரைட்டு தானே. மனதால திறந்துட்டு அவங்க நல்லா இருந்தா சரின்னு வாழ்த்திட்டு இருங்க. சரியா? என்ன உஷாமா? ஓகேங்க ஐயா, தேங்க்யூ. பதில் கிடைச்சுதா? சரிதானே நான் சொல்றது? சரிதானே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, தேங்க்யூ சொல்லி அனைவருக்கும் வணக்கம். அடுத்த கேள்வி சொல்லுங்க கீதா மேடம் பேசுங்க. வணக்கம்ப்பா. டாபிக பார்த்து ஓடோடி வந்தா இப்படி ஏமாத்திட்டீங்களேப்பா. என்னப்பா இப்படி பண்றீங்களேப்பா? கவலையில்லாம் நான் ஏதோ பொறுப்பா பதில் சொல்லிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். கடைசியில எப்படி நான் அப்ப பதிலே சொல்லியா? டாபிக் பார்த்து காமெடிக்காக சொன்னேன், நல்லா இருந்துச்சு. நீங்க தொடங்கும் போதே என்ன சொன்னேன் தெரியுமா? நானு தொடக்கத்துல நீங்க தொடங்கும் போது என்ன சொன்னேன் தெரியுமா? கவலை இல்லாத மனிதனே கிடையாது, எல்லாருக்கும் பிரச்சனை உண்டுன்னு தான் தொடங்கினேன். வேணா இந்த ஸ்பீச் பதிவு ரெக்கார்டிங் இருக்கு, கேட்டு பாருங்க. பரவாயில்ல, கடைசியா நான் கேட்டேன் நீங்க சொன்னத. இல்ல நீங்க சொன்னது கரெக்ட் தான்ப்பா. நான் சும்மா காமெடிக்காக சொன்னேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். எதுவுமே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. என்னவோ அக்செப்ட் பண்ணிக்கத்தான் வேணும். நாம நம்ம சூழ்நிலைக்கும் நம்ம அனுபவத்துக்கும் ஏத்த மாதிரி அது அனுசாரமா நம்ம என்ன செய்யணும்ன்றத நம்ம அது செய்யணும். கண்டிப்பா நீங்க சொன்னீங்கல்ல 4 டாபிக்ல, அது நான் முழுமையா கேட்கல. இருந்தாலும் அது நாம கண்டிப்பா சீர்தூக்கி பார்த்து எதை நம்ம ஃபர்ஸ்ட் செய்யணும், எது அலட்சியப்படுத்தணும், எது அதுங்கிறத நீங்க அது நம்ம தான் பண்ணணும்ப்பா. அது கரெக்ட் தான் நீங்க சொன்னது. நன்றி நன்றி. மகிழ்ச்சி. வேற யாரு என்ன கேக்குறீங்க? வாங்க. விஜயமா, காபேனி, ராணி, வாங்க வாங்க. விஜயலட்சுமி, வணக்கங்க ஐயா. வாங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். நீங்க பேசுனது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. கவலை இல்லாத மனிதர்கள்ங்கிறது யாருமே இல்லதான். ஆனா நீங்க ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, ஒரு ஒயிட் பேப்பர்ல எழுதி பார்க்கணும்னு. எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா நீங்க இந்த சிந்தனை ரொம்ப நல்ல இதுங்க. ஒயிட் பேப்பர்ல ஒன்று நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி சும்மா நம்ம ஃப்ரீயா இருக்கிற டைம் எழுதி பார்த்தோம்னாலே நமக்கு இந்த கை விரல்களும் பேனாவுமே கூச்சப்படும். இதுக்கெல்லாமா கவலைப்பட்ட, இதையெல்லாம் ஒரு கவலைன்னு நம்ம எழுத போறோமா? மனசு என்ன பண்ணுது, தேவையில்லாம பெனாத்துது பாருங்க. இந்த பெனாத்துறது குறைஞ்சு போகும். ஆனா இந்த குழுவில் இப்ப சேர்ந்திருக்கிறவங்க எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க நிஜமா கவலைகள் இருந்ததுன்ட்டு ஒரு 10 நிமிஷம் எடுத்து, நம்ம ஐயா சொல்லியிருக்காங்க, நம்ம ஒரு பேப்பர்ல நான் என்னதான் கவலையை எழுதி பார்க்கலான்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி எழுதுறதுக்கு ஆரம்பிச்சாலே அவங்களுக்கு இதெல்லாம் கவலையே இல்லைங்கிறது தெரிஞ்சிடும். ஆனா நான் உள்பட சொல்றேன், தப்பு சொல்றது இல்லை, நான் உள்பட அதுதான் கவலை இருக்குமா. இதெல்லாம் அலட்சியப்படுத்தி விட வேண்டியது நாம பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்ன்றது புரிஞ்சுக்கணும். ஆனா அதே நேரத்துல பெரிய உடனடியா தீர்க்கப்பட
வேண்டிய சிக்கலை போய் இதெல்லாம் அலட்சியப்படுத்த வேண்டியதுன்னு ஒதுக்கிட மாத்தி நம்ம அலாட் பண்ணிடக்கூடாது. 4ஆ பிரிக்க சொல்லியிருக்கேன். இந்த 4 ஹெட்டிங்ல பிரிச்சு பாருங்க. எல்லாருக்கும் சொல்யூஷன் கிடைக்கும், கிடைக்க முடியும், கிடைச்சே தீரணும். கிடைக்கலன்னா என்ன வந்து கேளுங்க. அதுதாங்க அது கரெக்டா எழுதி பார்க்கணுங்க. வாழ்க வளமுடங்க ஐயா. இந்த குழுவில் சேர்ந்து இன்னைக்கு உங்களை பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. விஜயலட்சுமி எந்த ஊரு? திருப்பூருங்க ஐயா. இதுக்கு முன்னாடி ஸ்பீச் கேட்டிருக்கீங்களா? இல்லைங்க, கேட்டது இல்லைங்கய்யா. அன்எக்ஸ்பெக்டடா தான் குழுவுக்குள்ள உள்ள வர்றேன். உங்க தலைப்பை பார்த்துட்டு சரி போகலான்ட்டு உள்ள வந்து கேட்டேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 12 மணிக்கு என் ஸ்பீச் இருக்கு, வாங்க இணைந்து கொள்ளுங்க. ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றி. தேவைப்பட்டா என் செல் நம்பர் பாலகிருஷ்ணன் சார் இருக்காரு, வாங்கி. ஓகேங்க ஐயா, வாங்கிக்கிறேங்க ஐயா. நன்றி. வாழ்க்கை. வேற கேள்வி? ரொம்ப நன்றிங்கம்மா. புதுசா வந்தேன்னு சொன்னீங்க. வந்து கேட்ட உடனே நீங்க ஒரு ஃபீட்பேக் கொடுத்து ரொம்ப அருமையா தொடர்ந்து ஸ்பீச் எல்லாம் கேளுங்கம்மா. உங்களுக்காக தான் இருக்காங்க. ரொம்ப ராமமூர்த்தி ஐயா சார் வாங்க. பேச நேரம் இருந்தா ஏதாவது கேளுங்க. நல்லா இருந்ததுன்னா நல்லா சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. என்னுடைய வயசு 78. நீங்க சொன்னதை அப்படியே அக்செப்ட் பண்றேன். மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே நீங்க அப்படியே மணிமணியா சொல்லிட்டீங்க. 4 டாபிக்ல. சரிங்க. அப்புறம் அந்த அனுபவித்து தீருங்க, அது மட்டும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அனுபவித்தே தீர வேண்டிய சிக்கல்களை பற்றி விரிவாக, இல்லையா? ஆமா, கொஞ்சம். இப்ப சில நோய்கள் வருது, அந்த நோய்க்கு வைத்தியமும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். லேட்டா தான் அது குணமாகும் இருக்கு. உடனடியா தீர்க்க முடியாது அந்த நோய். அப்ப என்ன பண்றோம்? மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், டாக்டர்கிட்ட போயிட்டே இருக்கோம், ஒரு பக்கம் வேலைகளையும் பார்த்துட்டு தான் இருக்கும். இங்க மனசுல போட்டு வரி பண்ணிக்கிட்டு இருந்தா சரியா வருமானா? வராது. அதே போல இப்ப ஒரு ஆடவனுக்கு ஒரு பெண் வாழ்க்கை துணையாக அமைந்ததும், ஒரு பெண்ணுக்கு அந்த ஆண்மகன் வாழ்க்கை துணையாக அமைந்ததும் தலையெழுத்துன்னு முடிச்சிடுறேன் நான். அதுவும் அனுபவத்தை தீர வேண்டிய சிக்கல்னு எடுத்துக்கோங்க. இல்லன்னு வைங்க மேல்நாடு மாதிரி, இல்லன்னு வைங்க மேல்நாடு மாதிரி இவன் போய் தலாக் தலாக் தலாக்னு 3 தடவை சொல்லிட்டு வந்துருவான். அப்புறம் இன்னொன்னு கட்டுவான், அங்கே அனுசரிச்சு போக மாட்டான், அதுக்கு ஒரு தலாக்கு. இது மாதிரி எத்தனை தலாக் சொல்றதுன்னு நினைக்கிறீங்க? ஆனா நம்ம கலாச்சாரம் இருக்கு பாருங்க, அதுதான் அனுபவத்தை தீர வேண்டியதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஏற்று அதை மனதுல ஓகே பண்ணிக்கிறோம். நன்றி 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 ஐயா, நன்றி. வாழ்க. எந்த ஊரு ராமமூர்த்தி? நன்றி. எந்த ஊரு? சென்னை. சென்னை ஐயா. சென்னை. இதுக்கு முன்னால என் ஸ்பீச் கேட்டிருக்கீங்களா? இல்ல, இப்பதான் அந்த குரூப் மட்டும் அந்த மேட்ரு இந்த குரூப்ல வரதெல்லாம் பாத்துட்டு இருப்பேங்க. ஆனா இன்னைக்குதான் நாங்க இதுல ஜாயின் பண்றோம். செவ்வாய்க்கிழமை தோறும் 12 மணிக்கு என்னுடைய உரை உண்டு, வாங்க சந்திங்க பேசலாம். என்னங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 12 மணிக்கு என் ஸ்பீச் இருக்கு. நன்றி நன்றி. நல்லதுங்க. நல்லது. வாழ்க வாழ்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. பாலா சார். சோமசுந்தர ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன சொல்றது தெரியலையே, அந்த அளவுக்கு அற்புதமா பேசி இருக்கீங்க. பேசுவது நடைமுறை வாழ்க்கையில் தீர்வுகளுக்காகத்தான் ஞானம் பேசுகிறோமே தவிர எனக்கு நல்லா வக்கனையா பேச தெரியும்னு பேசுறது இல்லை. இது திஸ் ஆர் பிராக்டிக்கல் சயின்ஸ். ஓகே, ரெண்டையும் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. லைஃப்ல சொல்லுங்க சார். பாலா சார் பேசுறீங்க. லைஃப்ல பிராக்டிக்கல் லைஃப் இல்லாம இருந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே சாதிக்க முடியாது. எப்படி எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம் அப்படின்னா, நைட் 8 மணி ஆனா கரெக்டா குரூப்புக்குள்ள வந்துடணும் மைண்ட் செட் வந்துருச்சு. செவ்வாய்க்கிழமை 12 மணி ஆனா குரூப்புக்குள்ள வந்துடணும். அந்த பிராக்டிஸ், அந்த டெய்லி பிராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் அதுக்குள்ள உட்கார முடியும். இப்ப இதுக்கு பேர் என்ன? மைண்ட் செட்னு பேரு. ஓகே, மைண்ட் செட். இப்ப இதுக்கு வேற ஒரு பேர் சினிமா பாஷையில சொல்லவா?
நம்ம தளபதி நடிகர் பாஷையில சொல்லவா தம்பி? சொல்லுங்க. அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா ஒரு படத்துல? ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் முடிவை நானே மாத்திக்க மாட்டேன்னு சொல்லுவார். இந்த வசனம் கேட்டிருக்கீங்களா? இதுதாங்க மைண்ட் செட்டுன்னு பேரு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல 8 மணி ஆனா கிளாஸுக்கு வந்துடணும், 12 மணி ஆனா கிளாஸுக்கு வந்துடணும் அப்படிங்கிறது. இவ்வளவுதான். நாம சில ரிதம்குள்ள நம்மளை வச்சுக்கிட்டோம்னா இந்த ரிதம் நம்மளை அழகா கொண்டு போகும். இதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். வெற்றி பெறுங்க. ஓகே, நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆக்சுவலா வந்து நீங்க உங்க ஸ்பீச் கேட்டுட்டே இருக்கும்போதே பாதி கவலை போயிட்ட மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. அப்படியே லைட்டா ஃபீல் பண்ணோம். அவ்வளவு அருமையா இருந்தது. ஒண்ணு நீங்க வந்து 4 கேட்டகரியா பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க. எது உடனே தீர்க்க வேண்டியது, ஃபேஸ் பண்ணியே ஆக வேண்டியது, அந்த மாதிரி வெயிட் பண்ணி தீர்க்க வேண்டியது, அந்த மாதிரி 4 கேட்டகரியா பிரிச்சுக்கிட்டா அம்மா சொன்ன மாதிரி வந்து இதெல்லாம் ஒரு கவலையா அப்படின்னு நமக்கே தோன்ற அளவுக்கு நம்ம வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கோம் ஒண்ணுமே இல்லாத விஷயத்த அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப நமக்கு கீழே இருக்கவங்களை பார்த்தா நம்ம வந்து எவ்வளவு பெட்டர்ன்றதே நம்மளுக்கு தெரியும். எவ்வளவு எல்லாம் கிடைச்சிருக்கே, நம்மளுக்கு வந்து கிடைக்காததை நோக்கி எதிர்பார்த்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். நமக்கு கீழே ஒரு நிமிஷம் நம்ம பார்த்தோம்னா எதுவுமே இல்லாதவங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் புவரா இருக்கவங்க அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கே ஒரு இது வந்துரும். எதுவும் எல்லாம் இருந்தும் நம்ம ஏதோ ஒண்ணு தேடி புடிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். அவங்க எதுவுமே இல்லைனாலும் ஹாப்பியா இருக்காங்கல்ல. அதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்குதுன்னு தெரியல. இதெல்லாம் உட்கார்ந்து அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க, படிச்சிருக்க மாட்டாங்க. நேச்சராவே அவங்க ஹாப்பியாவே இருக்காங்க அவங்க லைஃப்ல. அந்த மாதிரி உங்களோட ஸ்பீச் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. இடும்பைக்கே துன்பத்துக்கே துன்பத்தை கொடுக்கணும் நம்ம. ரொம்ப என்கரேஜிங்காவும் ரொம்ப வந்து மோட்டிவேஷனலா இருந்துச்சு இன்னைக்கு உங்களோட ஸ்பீச். இந்த தெளிவு இன்றைக்கு பேசியதை கையில் எடுத்து கொண்டவனுடைய வாழ்க்கை துன்பங்கள் வந்தா இவனை கண்டு பயந்து ஓடி போயிடும். அதை தான் வள்ளுவம் சொல்கிறது, இடும்பை கிடும்பை படுப்பர் இடும்பை கிடும்பை படாதவர். அந்த துன்பத்துக்கே துன்பம் பண்ணிடுவானா இந்த தெளிவுள்ளவை. இப்படி வரக்கூடிய 4 வகையில பிரிச்சு அதாவது சாம்பர் தூக்கி போட்டு ஓப்பா அப்படின்னு உட்காந்துருப்பான். அப்ப இந்த துன்பமே பார்க்கும், இவனை வந்து துன்பம் பண்ணணும்னு வந்துகிட்டே இருக்கும், இவனை ஒண்ணும் பண்ண முடியாது போல இருக்குன்னு அதுவே பயந்து போய் ஓடி போயிடும். இதை வள்ளுவம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. கரெக்டுங்க. இவனா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவாருல்ல, அடிக்க வராண்டா வரவே இல்ல, அந்த மாதிரி ரெடி ஆயிடுவோம் நம்ம. பாத்துக்கலாம் எவ்வளவோ பண்ணிட்டு அது பண்ண மாட்டோமா, அந்த மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம ரெடி ஆயிடுவோம். ரொம்ப அருமையான ஸ்பீச். பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி. உஷா அம்மாவுக்கும், கீதா ரவி அம்மா, ராமமூர்த்தி ஐயா, விஜய் அம்மா ரொம்ப நல்ல கேள்வி எல்லாம் கேட்டீங்க. உங்களால அந்த ஆன்சர் வந்து எங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சேவ் நேச்சர் ஒருத்தர் கனகலட்சுமின்னு வந்திருக்காங்க. நீங்க 2 பேரும் என்னுடைய முழு உரையை பதிவு வரும் குழுவுல கேளுங்க, கேட்டுட்டு டவுட் இருந்தா என்கிட்ட பேசு. நீங்க லேட்டா வந்திருக்கீங்க, அதனால முடித்துக் கொள்ளலாமா? நிறைவு பண்ணிக்கீங்க. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. கவலை இல்லாத மனிதன் என்ற தலைப்பில் சிறப்பானதொரு சிந்தனையை நமக்காக அளித்த அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்களும் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். மற்றும் குழுவில் இணைந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி, வாழ்க வளமுடன். பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் வாழ்க வளமுடன் ஐயா.